Hi friends, வணக்கம் and welcome to வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய ஆஃபர்ஸ், சர்வீஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்ஸ் பொருட்கள் ரொம்ப கம்மியான விலையில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிரம்மாண்டமான டிவின்னு கூட சொன்னால் கிட்டத்தட்ட சோனியில் ஒரு 49 inches ஒரு 3D டிவி. தட் இஸ் நம்மளோட சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம். தட் இஸ் இந்த மாடலை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் போய் பார்த்தேன் யூடியூப்பில். இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் டெக் சேனல்லையும் இதுக்கான ஒரு ரிவ்யூஸோ எதுவுமே கொடுக்கல. பட் இந்த ஒரு மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3D ப்ளஸ் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் வித் ஒரு கேமரா. நீங்கள் சப்போஸ் வீடியோ கால்ஸ், இன்டர்நெட் காலு, ஸ்கைப் கால் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ப்ளஸ் உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி அட்டன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 years முன்னுக்கையே ரிலீஸ் பண்ண ஒரு சோனியில் X8500B அப்படின்ற மாடல் தான் சோனியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 yearsக்கு முன்னுக்கே லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதோட வந்து இப்போ ஹோம் ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஆக்சுவலாக டிவி ஸ்க்ரீன்ஸ் வந்துருச்சு. இப்போ ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஆல்ரெடி உங்களுக்கு எல்இடி டிவினாலும் தெரியும். எல்இடி டிவியில் தெர் இஸ் டாப் மோஸ்ட் நம்பர் 1 பிராண்ட்னா சோனி தான். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாமல் இந்த டிவி உங்கள்கிட்ட யார் வீட்டில் இருக்குது, ஆல்ரெடி இது வச்சுருந்தீங்கன்னா இதில் கேமரா எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சப்போஸ் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பியில் ஒரு 5 voltல ஒரு 500 mAh மேக்ஸிமமோட ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் 5 volt 500 mAh 800 mAhல கொடுத்துருக்காங்க. தென் 500 mAh இந்த மாதிரி ஒரு 5 volt யூஎஸ்பி வந்து ஒரு 3 யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்ட்லேயும் ஒன்லி ஃபார் 2 யூஎஸ்பி தான் இருக்கும். தெர் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 யூஎஸ்பியோட இந்த ஒரு மாடலை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ அவுட்டு, நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ இருந்தால் இருக்கும். தெர் இஸ் ஆடியோ அவுட்டு. ஒரு சில இதில் வந்து அந்த ஸ்டீரியோவில் இருக்கும். இதுலேயுமே அந்த ஒரு ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ பொறுத்தவரையும் நம்ம நிறைய டிவி நம்ம சேனலில் ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் சிங்கிள் ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருப்போம், டபுள் ஹெச்டிஎம்ஐ கொடுத்துருப்போம், ட்ரிபிள் ஹெச்டிஎம்ஐயோட கொடுத்துருப்போம். ஏன்னா நம்மளோட வேல்ஸில் ஒரு 43 3 ஹெச்டிஎம்ஐ வரைக்கும் கொடுக்குறோம். பட் தெர் இஸ் ஃபஸ்ட் டைம் ஒரு 4 ஹெச்டிஎம்ஐ போர்ட்டோட நானே ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு மாடல் பார்க்குறேன். இதில் ஒரு 4 ஹெச்டிஎம்ஐயோட போட்டிருக்கு. அந்த 4 ஹெச்டிஎம்ஐலையும் 2 ஹெச்டிஎம்ஐ நார்மல், 2 ஹெச்டிஎம்ஐ வந்து MHL அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜியோட ஒரு 4 யூஎஸ்பி போர்ட்டோட இருக்குது. அதுக்கடுத்து நார்மல் கேபிள், நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கேபிளுக்கு டேரெக்டாக கொடுக்குற மாதிரி கேபிள் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆடியோ வீடியோ இன்புட்டை பொறுத்தவரை 2 AV1 AV2 கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் இன்புட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க. இது தவிர உங்களுக்கு நார்மலாக வைஃபைல கனெக்ட் பண்ணால் வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டு. அப்படி இல்லை எங்கள் வீட்டில் பிராட்பேண்ட் இருக்குது சார், ஒரு டேரக்ட் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் டேரெக்டாக கொடுக்குற ஒரு ஈத்தர்நெட் போர்ட், இந்த லேண்ட் போர்ட்டும் கூடவே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வால் மவுண்ட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் இதோட ஸ்பீக்கர் செட்டப்ஸாக இருக்கட்டும், எவ்ரிதிங் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதோட வீடியோ அண்ட் ஆடியோ குவாலிட்டி பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அது ஆப்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதையும் வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்புட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன இன்புட்ஸ் இருக்குன்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெச்டிஎம்ஐ பொறுத்தவரை 4 ஹெச்டிஎம்ஐ இருக்குது. நிறைய மாடல்ஸில் மேக்ஸிமம் 3 ஹெச்டிஎம்ஐ பார்த்தோம்னா தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாடல்னு கூட சொன்னால். ஒரு 4 ஹெச்டிஎம்ஐல 2 நார்மல் ஹெச்டிஎம்ஐ, 2 வந்து MHL சப்போர்ட்டோட இருக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ 1 வீடியோ 2 வந்து காமன் இன்புட்டோட இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங், உங்கள் மொபைலில் வந்து அப்படியே ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்க்ரீன் மிரரிங் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் மிரரிங்கில் பொறுத்தவரை Bravia KD49X8500B ஆக்சுவலாக இதான் அந்த மாடல் நம்பர். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற போய் சொன்னோம். இந்த ஒரு மாடல் நம்பர் உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன் மிரரிங்கோ அல்லது மிராகாஸ்ட்டோ ஆன் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு மாடல் நம்பர் காமிக்கும். நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலில் உள்ள ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் டேரெக்டாக ஷேர் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ இது பேக்ஸ் வந்தோன்னா வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்புட்ஸில் இது இன்புட் பார்த்துட்டோம். மீடியா சர்வர்ன்றது நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மீடியாஸில் சேவ் பண்ணுறதா இந்த சர்வரில் போய் சேவ் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ஆண்ட்ராய்ட் டிவியில் என்ன இருக்குன்னா நமக்குன்னு வந்து ஒரு தனியாக மீடியா ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜில் மட்டும் ஸ்டோர் பண்ண முடியும். இது மீடியா சர்வர் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க.
தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செட்டிங்ஸை பொறுத்தவரை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொருலையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நிறைய மாடல்ஸில் இந்தளவுக்கு இருக்கான்னு தெரியாது, பட் இந்த ஒரு சோனியில் நிறையவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்ற பொறுத்தவரை டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிரைட்னஸாக இருக்கட்டும், கலர் டோன், ஹியூ அந்த மாதிரி எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 4K ஃபோட்டோ ப்ளேபேக். இது ஆக்சுவலாக நீங்கள் டிவி வந்து ஐடியலாக இருக்கப்போ இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா 4K வீடியோஸு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இப்போ நான் இது ஆனில் இருக்குது, ஜஸ்ட் அப்புறம் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் வியூ ஃபோட்டோஸ் ஆர் USB ஆர் நெட்வொர்க் டிவைஸ் இன் 4K ரெசல்யூஷன். தென் 3D செட்டிங்ஸு. உங்களை இதை பொறுத்தளவு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 3D டிவி தான். இந்த 3D டிவியை பார்க்கணுன்னா இதுக்கு 3D கிளாஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்குற 3D படத்தை இதை லைவாகவும் இதில் போய் பார்த்துக்கலாம். தென் ஸ்க்ரீனை பொறுத்தவரை அட்ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் நிறையா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இதில் வந்து வைட் ஜூமு, ஆட்டோ வைடு, 4:3 ப்ளஸ் வந்து அந்த 4:16 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்க்ரீனோட பொசிஷன், வெர்டிகல் சைஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக பண்ண மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் இதில். தென் பார்த்தீங்கன்னா வீடியோ இன்புட் செட்டிங்ஸு. இன்புட்டை பொறுத்தவரை வீடியோ கலர் ஸ்பேஸு, XV கலரு, ஃபோட்டோ கலர் ஸ்பேஸு, கலர் மேட்ரிக்ஸு, டைனமிக் ரேஞ்சு, SBM இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுலேயும் இன்டெப்த்தாக போய் நிறைய செட்டிங்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து சவுண்டு. டிஸ்பிளே பொறுத்தவரை இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சவுண்டு. ஒரு சவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. அட்ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இந்த சவுண்ட் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆட்டோ சரவுண்டு, சவுண்ட் பூஸ்ட்ரு, ஈக்குவலைசர், வாய்ஸ் ஜூமு, லைவ் ஃபுட்பால் மோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்லாம் பார்ப்போம். இந்த ஒரு ப்ரீசெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் பழைய சிஸ்டம்லாம் வச்சுருப்பீங்க. அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் கூட இந்த ஒரு மாடலில் இன்பில்ட்டாகவே இருக்குது. நீங்கள் ஆடியோஸ் பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், வாய்ஸ் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டுயல் சவுண்ட், ஸ்டீரியோ, மெயின், சப்பு இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இதில் சப்வூஃபரையும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை பொறுத்தவரை செலக்ட் டிவி ஆர் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ். இப்போ நார்மலாக வந்து நம்ம நிறையா டிவியில் இன்டர்னலாக வந்து ஸ்பீக்கரை இன்சர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக் கட் ஆகும். இந்த ஒரு மாடல் அந்த மாதிரி கட் ஆகாது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக செலக்ட் பண்ணால் மட்டும்தான் ஆடியோ சிஸ்டம். நீங்கள் வெளியில் இருந்து ஆடியோ சிஸ்டமில் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஆடியோ சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்க இன்டர்னலாக இருக்க டிவி ஸ்பீக்கர்ஸ் எடுக்காது. அப்படின்றப்ப சப்போஸ் திடீர்னு ஸ்பீக்கர் எடுக்கல, ஸ்பீக்கர் மாற்ற போயிடாதீங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் மாறி இருந்திருக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் அண்ட் ஆடியோ அவுட்புட். ஹெட்ஃபோன் ஆடியோ அவுட்புட்டும் இதில் செலக்ட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனு, ஆடியோ அவுட்டு, சவுண்ட் பார், சப்வூஃபர் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் லிங்க்கு, ஹோம் தியேட்டர் கண்ட்ரோலு, ஆடியோ அவுட்டு, வயர்லெஸ் சப்வூஃபர், HDMI டிவி ஆடியோ சோர்ஸு, கீடோன், டிவி பொசிஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸு இந்த ஒரு மாடலில் இருக்குது சவுண்டில் பார்த்தீங்கன்னா. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்குறது சிஸ்டம் செட்டிங்ஸ்லேயும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. சீன் செலக்ட்டு, எக்கோ, சீம்லெஸ் ஸ்ட்ரீமிங் செட்டிங்கு, ப்ளூடூத் செட்டிங்ஸு. சப்போஸ் ப்ளூடூத்லேயும் பேர் பண்ணி நம்ம வீடியோ ஆடியோ கேட்குறது ப்ளஸ் அந்த மாதிரி விஷயங்களும் இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். டச் பேட் ரிமோட் கண்ட்ரோல் செட்டப்பு, டச் பேட் கான்ஃபிகரேஷன்ஸ், கிளாக் டைமர்ஸு, ஜென்ரல் செட்டப்பு இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரிமோட்டில் அந்த டச் பேட் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் இந்த மூவ் பண்ணுறதுக்காக நம்ம நார்மலாக மற்றெல்லாம் மவுஸ் மாதிரி வரும், இதில் டச் பேட் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து டிஜிட்டல் செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ செட்டப்பு, டிஜிட்டல் ஆட்டோ டியூனிங் ரேஞ்சு, டிஜிட்டல் ப்ரோக்ராமிங் ஸ்டோரிங், டிஜிட்டல் மேனுவல் டியூனிங், டிஜிட்டல் ஆட்டோ சர்வீஸ் அப்டேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்லாக் செட்டப்பு, எக்ஸ்டர்னல் இன்புட்ஸு, நெட்ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட்டு, நம்ம லேனு, மொபைல் நெட்ஒர்க் செட்டப்பு, ரெஃபர்ஸ் இன்டர்நெட் கனெக்ஷனு, பில்டின் வைஃபை டேரெக்ட்டு. ஆக்சுவலாக இதில் இன்பில்ட்டும் வைஃபை அந்த ஆன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஃபை டேரக்ட் செட்டிங்ஸு, டிவைஸ் நேமு, ஹோம் நெட் செட்டப்பு, IPv6 செட்டப். IPv6 செட்டப்ன்றது நம்ம நார்மலாக வந்து டேரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி ப்ராட்பேண்டை நேரடியாக கனெக்ட் பண்ணி அப்படின்னா இதில் நீங்கள் வந்து டேரெக்டாக IP அட்ரஸ் மட்டும் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸு இந்த ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு அடுத்து ஹெல்ப்பு. நீங்கள் இதில் வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து இதோட ஃபீச்சர்ஸு செட்டப் என்னென்னு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நெட்வொர்க் ஸ்டேட்டஸு. இப்போ பொறுத்தவரை நம்மளோட வேல்ஸ் டிவியோட நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இதோட பார்த்து இப்போ நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ நான் நோ கார்பரேட்ஸ் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அஸ் யூஸ்வல் நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் ப்ளே மெமரிஸ், யூடியூப் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு யூடியூப்பில் மட்டும் இப்போ இந்த பேஜ் ரெக்வஸ்ட் cannot be displayed.
இப்போ நம்ம ஒரு நோ காப்பரேட் வீடியோவை இதில் ஜஸ்ட் நம்மளோட பென்ட்ரைவில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நெட்வொர்க்கையும் செட் பண்ணி பார்த்துக்குவோம். Step 1, reboot all networks, reconnect manually using Wi-Fi connection, check the router settings, initial personal information. இப்போ திரும்பவுமே நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். என்னென்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆகலைன்ற மாதிரி சொல்லுது. பின்னாடி நம்ம ஒரு நோ காப்பரேட் வீடியோஸ் வந்து இதில் ப்ளே பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் வீடியோஸ் ஆடியோஸ். இந்த வீடியோ ஆல்ரெடி நிறைய மாடல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு சோனியில் எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றத ஜஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஆடியோ நான் அதில் சவுண்ட் கொடுக்குறேன். ஆடியோ பொறுத்தவரை அந்த பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், அதுக்கு வாய்ஸ் ஃபோனாக இருக்கட்டும், எவ்ரி திங் வந்து ஒரு கிளியராக இருக்குது. கிளியர் வாய்ஸ் ரெசல்யூஷன் மாதிரி ஒரு பக்காவாக இருக்குது. எந்த ஒரு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு பியூர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு பியூராக இருக்குது. சில இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் கலர் கலந்துருக்கும். இது பியூர் அந்த பேக்ரவுண்டில் இருக்க க்ரீன் எவர் திங் இருக்கட்டும், உங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு ஒரு ரியாலிட்டியாக ஒரு நம்மளே வந்து லைவாக ஒரு இடத்துல உட்காந்து அவங்க நியரஸ்ட்டாக பார்த்தோம்னா பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய மாடல் டிவி பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லையுமே நிறைய சோனியை கூட ஏற்கனவே ரிவ்யூ கொடுத்துருக்கோம். சோனி, எல்ஜி, சாம்சங், நம்மளோட வேல்ஸு, OnePlus இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு மாடலை பொறுத்தவரை எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சப்போஸ் வீடியோவாக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ப்ளஸ் இதோட கேமரா செட்டிங்ஸு, ஒவ்வொரு செட்டப்புமே ஒரு புது அனுபவத்தை கொடுத்து கண்டிப்பாக இந்த ஒரு மாடல் கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆகி ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தாலும் ஒரு புதுசாக இந்த டிவியை பார்க்குற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இந்த ஒரு டிவியை பொறுத்தவரை நம்மளோட சர்வீஸ் வந்து டிவி தான். சர்வீஸ் வந்து தான் உங்களை ரிவ்யூவாக காமிச்சிருக்கேன். பட் இது போல் நிறைய மாடல்ஸ் நீங்கள் பார்த்தது பார்க்காது இந்த மாதிரி எந்த மாடல் வேணால் அடிக்கிறதுக்கா நம்மளோட வேல்செக் சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. இது தவிர நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க சோனி டிவியும் நம்ம நிறைய அடுத்தடுத்த ரிவ்யூஸ் காமிக்க போகிறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு டிவி எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு என்ன டிவி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக 100% நம்ம ட்ரை பண்ணி நீங்கள் நினைக்கிற வீடியோவை கண்டிப்பாக நான் ரிவ்யூவாக போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.